கூட்டத்தை பூரா விறகு நக்கிட்டு திரி. என்னடா அது? அதில் சிந்து மாடு மாதிரி என்ன சிமுண்டு முட்டை. இந்த முண்டை பேசுகிற அளவுக்கு என் நடிப்பு ஆகி போச்சாடா. தம்பி எக்கோ ஐயா அத்தாச்சி ஒரு போடுவார். மாமா உங்களை குண்டிகள் சக்கர கட்டிக்கு சுக்கர வண்டிக்கு சுப்புரமணிய மாப்பிள்ள வர போறாண்டா வராண்டா வர போறாண்டா வராண்டா. சக்கர கட்டிக்கு சுப்புரமணிக்கு மாப்பிள்ளைய வர போறாண்டா. கலைத்தனி மயிர் மலை இப்போ வெளியே போகும்போது காலி வண்டி விடுறாங்களா? ஆமா ஒட்ட வச்சு வைங்க முண்டை. ஏ எவன்டா புருஷன்? பின்னா நிக்கிறேன். நீங்க யார் பெரியப்பா? நான் சின்னத்த மக. 3 அடி இருக்க பப்புளுக்கு அம்மா மாதிரி இருக்க மயிர் மலை. இவங்க பேசுறாங்க டான்ஸுக்கு பேக்கு தூக்கி வைப்பாங்களாம். மோரே பாரு. நான் பேக்கு தூக்கி விட மாட்டேன். அப்புறம் என்ன பண்ணுவிய? பேக்கே தூக்கி வச்சா நீ பண்ணுவடா. மோரே பாரு பேத்து புடுவேன் பேத்து. ரொம்ப பேசிக்கிந்தேன்னு வச்சுக்க வாய்கள கிழிச்சிருவேன் கிழிச்சு. என்ன ஓரா பேசிக்கிருக்கா? என்ன விளையாட பேசு? நான் ஏதாவது பிடிச்சி அமிக்க முடியும். அப்புறம் நீ அமிக்க விடாலும் புழு புழுன்னு தான் இருக்கும். போ இத்தனை வருஷமா அமுக்க போற. இந்த கிளம்பிட்டான்டா. அவனுக்கு இதாயிருச்சு. ஐயா எல்லாரும் நியாயத்தை கவனிங்க. நான் உன்னை ஏதாவது பேசியிருக்கேன்னு நீ பேசிருக்கணும். உன்னை ஏதாவது பேசணும்னா நீ என்ன பேசுற? பப்புனுக்கு என்னது? என்ன நொல்லனே உன் புருஷன்ட்ட எதுன்ற? அவங்க எல்லாம் ஏழு விட்டுன்னு வை. நீக்குற மாதிரி தலையிலே அடிப்பாங்க. அடிப்பா ஒழுக்கமா இருந்துக்க. பொம்பளையாலாம் இங்க இருக்கியாத்தா? எத்த தண்டி கேள்வி கேட்கறா? சடங்கு முண்டை. சடங்கு முண்டையா? அது என்னடா சடங்கு முண்டை? உன்னை கூட்டிட்டு வந்து நாடக உலகத்துல பவுடர் போட்டு உன்னை உலகம் தெரிய வச்சது நொப்பேன். இவங்க பேசுறாங்க பேக்கு தூக்கி வைக்கணும், முதுகுக்கு பவுடர் போடணும். அப்பா என்ன சொன்னீங்க? இரு நீ சொல்ற மாதிரி பப்புன்னு பூரா நீ வெளியே போகும்போது காலுகளுக்கு வந்தான்னா திருப்பி நீ சினையாத்தானே வரும் முண்டை. அதெல்லாம் சொல்லக்கூடாது. நல்லா இருக்கும் அப்படியே. வா என்ன வா? நீ கூப்பிட்டா வராக்க நான் உன் பொண்டாட்டியா? கையறியாமல வா 300 ரூபா சேர்த்தறேன். ஆடா என் தங்கம் அப்படித்தான் பேசுவேன். வேணாம் இவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. இன்னைக்கு வார லீவு அங்கிட்டு போ. புட்டுக்க பிடிச்சா அறுத்து விடுவேன் எல்லாத்துக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அது பிடிக்க கூடாது. ஏன்னா அவங்களுக்கு கூசி கிடக்கும். ஐயா நாளையிலேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா கட்டிங் பிளேட்டை பிடிச்சி இழுத்துக்க. தம்பி நீ வலிக்கு மயிரெல்லாம் சொல்ல கொத்தனார் மேனே. வலிக்குமா? ஒரு பொம்பளை பேசுறேன்னா எவ்வளோ திமிரு உனக்கு. நான் எவ்வளோ கூட்டத்தை உருவி என்னென்னமோ பேசி தீ குளிக்காத சேர்த்து வச்சுருந்து 2 சக்காளி மாவை வந்து காலை எடுத்து வச்சா நக்கிட்டு போயிடுச்சு. போன கூட்டம் பூரா என்ன கூட்டம்? என்ன கூட்டம்? அவ்வளோதான் பொம்பளை பிடிக்காத கூட்டம். ஏன் அவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க? ஏன் உட்காந்துருக்காங்க? உங்கள் அப்படிங்க யாருக்காக? நாளைக்கு வந்து தீபம் ஏற்றுறதுக்காக உட்காந்துருக்காங்க. தீபம் ஏத்துறக்காண்டியா? இந்த பச்சை சட்டை ஊரம் யாரு? அவங்க தான் இது. இதா அந்த பத்தியா முன்னு இருக்காங்க அவர். நீ என்ன பேசினாலும் பேசாம போற பப்புனே வேணா இழிச்சா போய் வருவேன். அவன்கிட்ட பேசிக்கணும். என்கிட்ட பேசுறதுக்கு இன்னும் 10 வருஷம் ஆகணும். மிஸ்டர் குஞ்சாச்சா கோழி. ஏன் 10 வருஷம் ஆகணும்? நீங்க என்ன அவ்வளோ பெரிய ஆளா? ஒரே ஆளுகள்லாம் சொல்லாத. கம்பு கூட்ட தூக்கிக்கிட்டு அறையுவேன். அப்புறம் அல்ல பீரோலுக்கு இங்க அடிக்க முடியாதா? பீரோலுக்கு கல்லு வைக்கிற மாதிரி இருந்துக்கிட்டு லகடு முண்டை பாடா படுத்துற. என்ன பேசி போடுவேன்? என்கிட்ட ஏதாவது பேசி மிச்சம் கொண்டு போ. எல்லாமே பேசி போடுவேன். ஏன் உங்கள்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாதது இருக்கா? பேசு. ஏதாவது ஒரு கேள்வி கேளுவேன். நான் விளக்கம் சொல்றேன். கேள்வி கேடுமா? சரி புள்ள எப்படி பெக்கிறது சொல்லுங்க. அருமை தம்பி கொஞ்சம் உள்ள போய் இனப்பொருக்கம் செய்யுங்க. இதுக்கு தேன் வலது பக்கம் புருஷன் இருக்கே கூடாது. நாடகத்துக்கு அது ஏன்டா புருஷனா வர்றீங்க? எவனோ புருஷங்க வேற வந்துடுறாங்க டான்ஸு கூட. நம்ம என்ன பண்ண முடியும்? கையை பிடிச்சா இங்கேருந்து சொல்கிறேன் வெளியே வெட்ட மாட்ட மாட்டேன். இவளை போட்டு அடிக்கிறேன். இவன் நாடகத்துக்கு வர மாட்டான். எதை இந்தா வளதேன் இந்த ரொமான்ஸ் பண்ண வாசிட்டாங்க. முதல்வருக்கு போயிட்டு வாங்க, நான் வளகாப்புக்கு வர்றேன். ஏன்டா நாடகம் போட்டு இவளை வரி கொடுத்தது ஒன்றா நீங்கள் 2 அண்ணி ஒன்னிமா இருப்பீங்களோ? ஏன்டி ஆமா முண்டை? இல்ல மாமா அவன் தான் கூப்பிட்டாரு. மாமா இல்லை நீ மொத்த உனக்கு அப்பா அப்பான்னு சொன்னாலும் திட்டுறேன். மாமா சொல்ல என்னத்தை தான் நான் சொல்றது? ஏன்னா நீயே சொல்லுனே. உண்மையிலே எனக்கு மக வேணும். ஏன்னா அந்த கலையில் வந்து முறையை பார்க்க முடியாது. ஏன்னா வயிற்று பொழப்புக்கா என் மகதான். அன்னைக்கு நான் பண்ண ஒரே தப்பு நோத்தாட்டம் வந்தது. அப்படி வராமல் நான் கரண்ட் கம்பியில் கூட என் ஓசை விட்டுட்டு எடுத்துருச்சு. நான் செத்துருக்கலாம். இன்னைக்கு அதை யோசிக்கிறேன். ஏன்னா நீ பேசுகிற அளவுக்கு நான் ஆகிட்டேன். நீ பேசுகிற பேச்சுக்கு 2 பேரும் கேமராவை ஜூம் பண்ணாங்க வாரு. இவங்க தான்டா வேல்ராஜ் கேமராமேனு. அதில் செல்லில் வேறு எடுக்கிறாங்க. நீ வந்து காலத்தை வச்சு என் பெருசை காலி பண்ணிட்டியாடி. பழைய ஜீமக்கருவா அடிப்பு அப்பையிலேருந்தே அப்படித்தான் கிடக்கு. என்னன்னு தெரியல. அப்படித்தான் கிடக்கு. நீ என்ன பண்ணணும்? கவக்கம்பளம் எடுத்து இப்படி கொடுத்து வைக்கணும். நான் போய் வேணா பிடிச்சி விட்டு பார்க்கவா? நீ வாடா என் தங்கம். அப்பா அப்படித்தான் பேசுவேன். அப்பான்னு சொல்லக்கூடாது. அப்படியா? லப்பரை கடிக்காம பாலக்குடி. அது மாமா டைலாக் நம்ம சொல்லிட்டோம்னா மாமா தெருவில் தெரிவார். சீ கர்மம். லப்பரை கடிக்க
ஏய் மகளே வளர்த்தி வத்தல என்னப்பா ஏறுதா ஒரே ஒரு பாயிண்ட் சார்ஜ் ஏற்றிக்கிறேன் அப்பா என்னத்தா முன்ன சப்போட்டா பண்ண அப்பா அது எல் டைப்பு எல் டைப்பா தம்பி இதுக்கு முன்னாடி நீ மலையாளத்தில் பிட்டு படத்தில் இருந்தியா வத்தியா சேரை கொண்டு வரேன்னா இவன் காலி போய் மையன் குத்தனார் மையனே தூக்குண்டு அந்தோக எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருப்பார் போல. ஏன்னா இப்படி தரவுனாத்தான் எல்லாட்ட போய் 10 பேர் 3 மணி வரைக்கும் தாக்கு பிடிப்பாங்க. ஏன்னா ஒன்றுமே செய்யலைன்னா அவங்களுக்கு சப்புன்னு இருக்கும். என்ன நம்ம நாடகத்துக்கு போனால் எம்கேஆர் தடையே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் 10 வருஷம் கல்யாணம் ஆக அது வரைக்கும் இப்படி பார்த்துக்கிட்டா தானே எல்லாத்தையும் கலட்டுத்தா அப்படின்னு சொல்றதுக்கு எவனா இழிச்சா போய் வரவே அவன்கிட்ட பேசுறேன். எல்லாத்தையும் கலட்டணுமா? கலட்டக்கூடாது. அப்படி நீ கலட்டினீன்னா காலையில் உன் சேட்டை சத்தையா இருக்கு 800 இல்லை அப்படிலாம் அந்த கலட்டுச்சுன்னு இந்த பலகை மடம் இருக்குமாக்க அப்படியே தூக்கி சாச்சி போட்டு சாட்டை போட்டு போயிடுவாங்க. நான் தாமதிக்கவே முடியாது. மை சாட்டெலாம் கலட்டி பாக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்துடுவேன். எங்கடா அப்பாவை காணா 2ஆம் தரத்துட்டியா 2ஆம் நம்ம சரி எங்க இந்த ஒருத்தன் அவன் பாரு அவன் தான் என் சிங்கான். மாமா எனக்கு அந்த மைக் செட்டு கரம்படி கரெக்ட் பண்ணிடுறீங்களா? அவன் ஏற்கனவே கரெக்டுக்காகத்தான் இவங்க உட்காந்துருக்கேன். எப்படி அந்த மிக்சர் போட்டு ஒரு குழாயை வச்சிருவாங்க அண்ணன் தம்பி. வேணாம் அந்த பிள்ளைய பார்க்கவே கூடாது. ஏன்னா அந்த நீர் உனக்கு ஆகவே ஆகாது. அது ஊத்தண்ணி. அண்ணே உனக்கு மினரல் வாட்டர் வாங்கி தரேன். கிறுக்கு பையன் அந்த பையன் இந்த பையன்னு பேசுற பேச்ச இந்த மேடையோட நிறுத்தி கேப்பு. ஓ ஹரிதரணி சரிங்க ராதாகிருஷ்ணன். ஒழுக்கம் முக்கியம். ஒழுக்கம் முக்கியம். உலகத்துல எவ்வளவு பொம்பளை நீங்க வீட்டுல இருந்தாலும் உங்களை அரிசி பருப்புக்கு உழைச்சிட்டு வந்து தர்றது ஆம்பளை தான். ஆண் சிங்கங்களை மட்டும் நீ எதிர்த்த என்றால் நோத்தா கேபிள் காசு கொடுக்காம போட்டுருவான். நீ வெறும் டிவியை போட்டு பார்த்துக்கிட்டு தாயம் விளையாட வேண்டியதான். கை தட்டலாம். சிலிண்டர் அடுப்பு பற்ற வச்சு உல வைக்கிற ஒம்பளைக்கு இவ்வளோ ரப்பு இருந்துச்சுன்னா சிலிண்டரை தூக்கிட்டு வந்து 3ஆவது மாடிக்கு ஏத்துற ஆம்பளைக்கு எவ்வளோ திமிரு இருக்கும். கை தட்டலாம். தேவையில்லைன்னா அங்கிட்டு போய் மண்டி ஓடு மயிர். ஏன்னா வீட்டில் பொண்டாட்டிட்டு அடி வாங்குறவே என்ன தேவையில்லை. அவ பேசுறா பணங்கலங்க முண்டை எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. ஒரு என்னை பேசுறதுக்கு ஒரு வளர்த்தி வேணா, ஒரு புளுத்தி வேணா, ஒரு இது வேணா. எம்புட்டுக்கானு எள்ளூருண்டைக்கு மண்டவெல்லாம் போட்டது மாதிரி இருக்கா. உனக்கு சட்டியை போட்டு உன்னைய ரீசிஸ் இருக்க சொன்ன நொப்பேன் தம்பி. அது தெரியட்ட பொத்து ரீசிஸ்னா ஒண்ணுக்கு தேவை. பெரிய தாலி ஆங்கில வாத்தியார் மையே அதை விளக்குவார். பிள்ளை வைக்கிறீங்க. ஆமா ஆமா கிடையாது பேபி. ஆமே கூடாது. மல்லாக பிரட்டி போட்டு போயிருவேன். பிள்ளை வைக்கிறீங்க. எங்களை உலகத்துக்கு கொண்டு வந்தவங்க நீங்க. எங்களுக்கு நீங்க சாமி. ஆமா இரவு நேரத்துல அப்பப்ப காமி வாழ்க்கையின் தத்துவத்தை காமி. காமி நீ அரைப்பது அம்மி. நெல்லரைச்சா வரும் உம்மி. படுத்தா வரும். ரைமிங் டயலாக். மோரக்கட்டைய பாரு டயலாக். என்ன டயலாக்? முகர கட்ட. ஏன் ஆம்பளை முகர கட்ட? அவன் முகர கட்ட. நீ பேசி பொளந்தது. பிறகு வெட்டுனா கட்ட அடுப்புக்கு தேவைப்படும். தூரு கட்ட. தூரு கட்டே திஸ் ஃப்ரெண்ட் காந்தல் எரிச்சல். என்னையா பேசுற? என்ன வேஷம் தெரிஞ்சா எதுக்கு போல கூட்டம் வருது? என்ன வேஷம் தெரிஞ்சா என் பொண்டாட்டி எதுக்கு என்கிட்ட குடியிருக்கா? யாருக்குமே தெரியாது. இந்த கூட்டம் பூரா நாடகம் பார்க்க வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. கிடையாது. அப்புறம் இத்தனை வருஷமா பாக்குறமே எம்கேஆர் ஒரு நாளாவது நம்ம ஷாருக்குள்ள நல்லா நடிப்பானா? அந்த ஏக்கம் முகத்துல தெரியுது. ஆனா உங்களுக்கு சொல்லிக்கிறேன், நான் மண்டையை போட்டா கூட அந்த நடிப்பு வராது. இப்ப நான் பேசுறேன், கை தட்டுவாங்க. பெண் என்பவள் தம்பி இது அகராதி மயிறு. இந்த வேலைதான் என்ன அண்ணன் பேசவே இல்லடா. நீங்க ரொம்ப முந்துறாங்கப்பா. வாயை திறந்தாலே அடிப்பாங்களாம். படம் பாக்குறாங்க. இவங்க என்னன்னா சோத்து பொருள் தெரியாம பைக்கட்டை தூக்கிட்டு ஓடுறவங்க. அண்ணன் பேசுற மட்டும் கவனி. பெண் என்பவள் பிரிட்ஜ். பிரிட்ஜ் என்றால் அதுக்கு பேர் எல்லாரும் நினைக்கிற பிரிட்ஜ்னு கிடையாது. கூலிங்கி காப்பகம். தமிழ்ல வந்து கூலிங்கி காப்பகம். பெண் என்பவள் பிரிட்ஜ். ஆண் என்பவன் திறந்துகிட்டு உள்ள வைக்கிற வசனம் தெரியலட்டா. ஏய் மொத்தா நீ பேசப்ப. புர்ருக்கு 10 பேர் சிரிக்கிறாங்கல விட்டு. சரி சரி. புர். பேபி என்பவள்
பிர். ம். திறக்கிறோம்ல ஓ பிரிட்ஜ் பிரிட்ஜ். ஆம்பளை இப்படி கை தட்டலாம் அவ்வளவுதான். பெண் என்பவள் ஒரு நிலம், ஆ ஆம்பளை ஆம்பளை பத்தரம். பத்திரம் பட்டா. பட்டா ஆ. அப்படின்னா உனக்கு பிறக்கிற பிள்ளைதான் பட்டவனே பட்டா. சிட்டா. கை தட்டல வைங்க, நல்லா இது பண்றாங்க. நம்பர் வாங்கிக்கிறான். ஊருக்கு கிருன்னு இருக்கிற இடத்துல நம்மளை இறக்கி விட்டுலாம். எல்லாத்துக்கும் கை தட்டுறாங்க வைங்க. வா பக்கத்துல வா. சாரி நீ மன்னிச்சுக்க, நீ ஒத்தங்கம்மான்னு நான் பேசிட்டேன். நீ இல்லைன்னா தொண்டியில் எந்த மீன் போட்டு ஓடாது. ஓடாதுன்னா ஊன்னு சொல்லு. சட்டி ஓடல அதான் நான் 2 தடவை சொரிஞ்சு பார்த்தேன். புழுக்குன்னுச்சு. நீ மட்டும் போட்டுட்டு வர மாதிரி பேசுவ. இதை கண்டுபிடிக்கிறதுக்காக 3 வருஷம் கோர்ஸ் உதயா காலேஜில் படித்தேன். வெட்டிப்ப மை ஸ்டூடெண்ட் வரப்போறாங்க. ஆமா யோகி பாபு காராச்சேவு. நீங்க புடுங்கி பிட்டியே, அவங்க வந்து புடுங்க போறாங்க. அதான் நான் புடுங்கும் போது பிளக்க பயப்படுவேன். அவங்க எருத்திலே வரல விடுவாங்க. ஓ ஏத்துறேன்னு வச்சுக்க 2 கொட்டையும் தொண்டைக்கு போயிடும் அவங்களுக்கு. பாத்துக்க யாரு ஒத்த இல்லையா அனாகமா உப்பு கண்டா அல்ல போகுது. இப்போ வந்துட்டு தங்கச்சி சரி வேற சொல்லுங்க. குண்டக்கு மட்டும் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது எங்கன்னு அதை பட்டுச்சோ அதுக்கு பூராமே 300 ரூபா தரேன். யாரு ஒத்த இல்லையா குந்தாணி முட்டை சாக போறேன். பாப்போம். பட்ட நிலவோல எசனுக்கான் கொட்டும் கூட வாடாமல்லி. நீ 2 பேரும் எந்த எல்லாத்துக்கும் ஒரே நீர்மலை அடி அடிக்குது. சடக்குன்னு அடிக்கிறாங்க. விறகு முறிச்சது மாதிரி நாசமா போ. இப்ப இந்த பாட்டுக்கு அந்த அடி அடிப்பாங்க. ஏன் வந்தாலும் அடி மதுரை சொல்லு. அனிருத்துக்கே டப்பு கொடுப்பாங்க. இப்ப பாரு பாரு அந்த கடல்ல கொள்ள இந்த ஊரு காசு உங்களை லெவச்சா தரலாம். எல்லாத்துக்கும் நங்குன்னு எல்லாம் ஒரே அடிதான். வண்ண சீசாவிலே உள்ள வீட்டுக்கு போ. காலையில உனக்கு புரோட்டா வாங்கி தருவேன், மைத்த தருவேன். அறா அந்த அடி அறா. வண்ண சீசாவிலே வரகரிசி திட்டையில தொண்டி சந்தையில தான் இருக்கேன். ஆமா ஐர கருவாடு காக்கிலாம் வாங்கி பாரு எங்க இந்த அம்மா வச்சிருக்காங்க. இந்த பாரு மொந்த பாறையா இருக்குங்க. ஏங்க முள்ளு இருக்கு, அதை கடிச்சு வேணா பாருங்க. லேசா எண்ணெயில போட்டு வறுத்து கூட ஒரு முணுக்கு சாப்பிடுங்க. லேசா வாங்க ஒரு நக்கு நக்கிக்கிற உப்பு கக்கிதான். ஏ அக்க கூடாதுங்க, அது ஃபாரின் எக்ஸ்போர்ட். அது பாரினா அந்த ஒண்ணு லேசா உருண்டையா தெரியுது. அது என்னது? அது முட்டை திமிங்கலாம். என்னடா பாக்குற? அவன் கருவாடு வாங்க வரலடி. அவன் வந்ததே அருவாமனைக்கு தான் வந்திருக்கேன். ஐயோ இது வேறயா? சரி இவர் ஒரு ஆள் தானா? ஒரு ஆள் தானா? இப்போ ஒரு ஆட்டானே ஒரு பெருச்சாலி அப்புறமேல வருவார். இப்போ வரமாட்டாரு, ஏன்னா அவர் வாமப்புல இருக்காரு. ஓ வார்ம் வாமப்பு ஐயா வா போடு. என்னைய மாப்பிள்ள இந்த குந்தாணி முண்டை நோத்தாங்கும்மான்னு கேட்காதே கேட்கறான். நான் ஜனே ஆயிக்கிறேன், நீங்க வரது கோரமாளுங்க. அடி ஒய்யார அவ குண்டக மண்டக பேசுறான்னு தான் சொன்னேன். உன்னை பெரிய சிங்கரு கேட்காது. ஏய் என்னடா பொம்பளை புள்ள ஒரு பெரிய மனுஷன மரியாதையா பேசி பழகு. உனக்கு என்ன கடைசி வரைக்கும் நீங்க அடிக்கவே இல்லை. பொம்பளை மட்டும் அடிக்க கூடாது சார். எப்பயுமே பொம்பளை அடிச்சோம்னா நம்மள அடிக்க விட மாட்டா. வட்ட வட்ட பாறை இல்ல வரகரிசி திட்ட இல்ல. வட்ட வட்ட பாறை இல்ல வரகரிசி திட்ட இல்ல. அத மாமா குண்டிய பாக்குறாரு. கீழ வந்து அடிக்கிறியா? பின்னாடி வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். எங்க ஆனா உங்களுக்கு சூப்பரா இருக்கு மேடம். அந்த வட்ட ஏய் கோத்தா விடுங்க விடுங்க சார். இப்பதான் லேசா வாங்கின விடுச்சா. அந்த வட்ட பாறை இல்ல அடிய வரகரிசி திட்ட இல்ல. வட்ட பாறை இல்ல அடிய வரகரிசி திட்ட இல்ல.
மொழியில ஓட்ட விட்டுச்சா? நீங்க இப்படி பண்ணும்போது நான் பின்னாடி இருந்து பார்க்கும்போது சடனாய் மாதிரியே இருக்கு. உன் மசுர முத வெட்டு. அதடி இந்த விடம்பு அங்கெங்கே பச்சை நரம்பு. எப்போது ஏ பாவாட, எப்போது ஏ மேலாட. என்ன பண்ண தெரியாம இருந்தே வர்றேன். எந்த ஊரோட அப்படி சேருமல்ல குடத்தை வச்சு. ஏப்பா உங்க அப்பத்தாவுக்கு நீர்மலையா? இல்ல குடை உடைக்க வந்தியாடா? இல்ல ஆ, கொடி வயலுக்கு விவசாயம் பண்ண கூப்பிட்டாங்க. எந்த ஊரில் விவசாயம் இப்படி வந்தேன் தம்பி? உங்கள் பேண்ட் அங்கிட்ட கொண்டு வாங்க தம்பி. நல்லா எல்லாரும் பாருங்க. ஏன் யானைக்கு போட்ட டவுசர் மாதிரி இருப்பார் தம்பி. அதை எங்கிட்ட இறக்கி வைங்க. உனக்கு இறக்க போனேன் அப்போ பத்தியா? இருங்க, அவன் ஜூஸ் குடிப்பேன், கரும்பு ஜூஸ் குடிப்பேன். எதன்னானே தாமரப்பும் உள்ளதல்லாடா வண்டியில. நீ திருப்புவேன் இங்க பாரு ஐயா, நல்லா பாருங்க. அது கிலோ 300, 320. ஏ 2 பேத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கடா. அது அக்கா தம்பியா இருப்பாங்களாடா, ஒரே மாதிரி இருக்கே. நம்ம 2 தான். என்னது? ஆனா டான்ஸ் காரிக்கு நல்லா சூப்பரா இருக்கு. ஏங்க அது பெட்டாக்ஸ் இல்லைங்க, அது இலவட்ட கல். இலவட்ட நான் ஒரு தூக்குறேனே. நீங்க தூக்க முடியாது, புரிஞ்சு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. போ. ஏ என்னங்கிற தங்க இது இழந்த காட்டு சிங்கம். என்னங்கிற தங்க நீ எனக்கு ஏத்த சிங்கம். பாரே பாய், இங்க வா. என்னப்பா? ஏ ஏ முண்டை, நீ எதுக்கு ஏறி போற? ஆமா அதுதான்டா, அதை போய் அங்கனுக்குள்ள காட்டக்கூடாதுன்னு சொன்னா நீ ஏன்டா? இங்க வா. வா, பாவத்தை போய் ஏண்டி, அதுவே கட்டலாம் முள்ளு. அவ்வளவு பெரிய ஆளு அவனான்ற நீ. ஐயோ பேண்ட் கிழிஞ்சிருச்சு. ஆனா நீ ஒரு எச்சுக்கலை முண்டியத்தை எதை பாக்குற? பேண்ட் கிழிஞ்சா அந்த துண்டி முள்ள பார்க்கலாம்ட்டு. அது பார்க்கக்கூடாது, மிதப்ப கட்ட. தம்பி டிஞ்சர் எடுத்து சென்ட்ரி மிட்டாயில உள்ள நுழைய மாட்டேங்கி. பொடிக்க கூடாதுங்க, அது வந்து கான்ட்ராக்டுக்காக வாங்கி விட்டுருக்காங்க. இல்ல ஒரு தடவை வாடகை கொடுத்து நீங்க போடுங்க மாமா. கொட்டுற பணியில நானும் உனக்கு கொடையா மாறட்டுமா? இந்த இதை சொல்லி கொடுத்தியாங்க. எப்போ பார்த்தாலும் பேக் சாட் அடிச்சுட்டே இருக்கு. விடுங்க, சின்ன பையன் ஆசைப்பட்டு இது பண்ணிட்டு போறேன். எனக்கு அவன் செய்யறது ஒரு நாள் கூட வலிக்கவே இல்லை, நல்லா தான் செய்யறான். டேய் அது செய்யக்கூடாது. உங்க அப்பையா அத்தா நாடகத்துக்கு எதுக்கு விட்டாங்க? நான் உங்களுக்கு நல்லது செஞ்சிருக்கேன். என்ன செஞ்ச? ஓசி சொல்லட்டும், உங்களுக்கு பஞ்சாயத்து எடுத்துட்டுருவேன். என்னடா அவன் என்னடா செஞ்சான்? கொஞ்சம் வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமல்ல. வெரி குட் வெரி குட், நல்லா தேர்ச்சி ஆயிட்டியா? வாத்தியார் செய்யற அளவுக்கு வந்துட்டியா? நான் தூக்குறேன். மெதுவா தூக்குங்க. என்ன அமுல்ட்டப்பா. கீழே இருக்குது காலா கையா? என்ன கால்ரா, வலசலா வரடா இருக்கு. ஆனா 2 பேரும் ஒரே கால். பால் குடிச்சுக்கிறேன். அம்மா வத்துமாடா போச்சு, அண்ணன்ட்ட ஒரு கொலக்கட்டை இருக்குது. திங்க கூடாதுங்க, அதுல வந்து துப்புளி சேர்த்துருக்கிய.
ஒரு வேளை பப்புளு உன் மயனா இருந்தா நீ பால் கொடுக்குற நேரம் 108 நிற்க ஏன் எல்லாத்தையும் உறிஞ்சு எடுத்துக்க. ஐயோ நெஞ்செலும்பு கனையெலும்பு செவரொட்டி அதே ராமா வந்தவர்களுக்கு வணக்கம் சொல்கிறா ராமா. அக்கா மக்கா ஆஞ்சநேயர் குரங்குக்கு பிறந்து வந்தேன். இங்கிட்டு வா மாமா, ஒரு போடு போடுங்க மாமா. கட்ட புள்ள அடியே கரகமாட்டி போட்ட புள்ள கட்ட புள்ள கரகமாட்டி போட்ட புள்ள. இதான் வந்து சொரித்தாளா வட்டி. உண்மையிலே ஒரு கைதட்டு கொடுக்கலாம் எனக்கு. என்னன்னா இவங்க அம்மா முதுகு தண்டு பாதிச்சு கிடக்காங்க. நேற்று தான் புத்தூர் பாண்டிக்கிட்ட கட்டு போட போனோம். அப்பாவும் 2 கால் நடக்க முடியாத ஆள் பாவம். ஏதோ இவன் கோமாளி ஆடி நம்ம கொடுக்குற காசில் குடும்பத்தை காப்பாற்றுறேன். வேறு யாரும் தப்பாக நடந்துக்கிறாங்க. ஆமாம், அப்படி தப்பாக நினச்சினா உங்கள் காலை கூட தொட்டு கும்பிட்றேன். ஏதாவது வயிற்று போட போகிறேன். சரி, நன்றி நன்றி. உண்மையிலே கொடிப்பங்கு கிராமத்தார்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அவ்வளோ தம்பியெல்லாம் கை தட்டி ரொம்ப நன்றி தம்பி. ரைட். அந்த வத்தியா திறமைன்றேன். பப்புளு எப்படிடா பண்ணுறேன்? நல்லா பண்ணுறானா? நீ ஒரு அடி அடிக்கிறியா? மைசூர்காரங்க அண்ணமேனே எங்கடா அப்பாவை காணா? ஆற்ற போச்சு இல்லை எங்கே போச்சு? சீரான என் செம்பகமே செம்பகமே தட்டி மட்டும்தான் கொடுப்பான். நம்ம தான் தட்டி கொடுக்கறது. ஆக்கிற பூரா நம்ம தான். நீங்கள் இடம் பார்ப்பீங்க, போர் போடுறது நம்ம தான். நல்ல வாயில வந்துடும். ஏறுனது யாரோ புல்லா நாடகத்துக்கு வந்தே கேத்துக்கு வந்தியா? ஏறுனது யாரோ புல்லா யாரோ புல்லா யாரோ புல்லா மயரனது தானே மைந்தயனா. அப்புறம் தம்பி மண்டே ஆடிட்டு போய் சுத்தம் பண்ணுறீங்களே, பொங்கலுக்கு ஒட்டடி அடிக்கிறீங்களா? அது மாடு திசை தெரியாமல் தெரியுது. அது சிராவையில் அவுத்து விட்டது. அது முளை குச்சி பிடிச்சி கட்டணும். ஏன்னா 1 மணிக்கு மேலே சின்ன கருப்பு பெரிய கருப்பு இறங்கணும். ஏன்னா எல்லா ஒரு தெய்வமும் ஒன்று கூடி எல்லா சாமியும் நிற்கக்கூடிய நேரம். சின்ன கருப்பு பெரிய கருப்பு இங்கே வரப்போகிறாங்க. யாரும் போயிடாதீங்க ப்ரோ. சாமி இறங்கி தீப்பந்தை ஏந்தி சேவலை கடிப்பாங்க. அதுக்கப்புறம் கோடாங்கி சீன்லாம் இருக்குது, போயிடாதீங்க. ஏன்னா நீ இங்கே அருகில் வா. போயிட்டு வேமா பாவடா கலட்டணும். அப்பனா கரண்ட் புள்ள எடுக்க முடியும். கரண்ட் புள்ள எடுக்கக்கூடாது. ஒரு அரை தான் அறைய போகிறேன். உன் வயசுக்கு அதெல்லாம் செய்யக்கூடாது. ஆயா நான் செல்லுல பார்த்து பண்ணிட்டேன்ல. கண்ணே, இந்த வயக்காட்டில் நீ வரப்பா இருக்கணும். அந்த வரப்புல நான் கோர புல்லா இருக்கணும். அதை நான் மாடா நின்று மேயணும். நீ மேய்ஞ்சேன்னா உன் வவுத்துக்குள்ள போய் நான் புண்ணு வச்சிருவேன். நீ புண்ணு வச்சின்னா நான் குசை போட்டு விட்ருவேன். கண்ணே, என்னை மட்டும் பிடிக்கலன்னு சொல்லிடாத. வேற எனக்கு பொம்பளை கிடைக்காது. பாத்தியாரே, உங்களுக்கு வேணா அத்தியாரே, எனக்கு அந்த அக்காவுக்கு பாருங்க சரியா இருக்கு. தம்பி ஒண்ணுக்கு சரியா அடிங்க. ஒண்ணுக்கு அடிக்கும் போது இலையா வருது. அக்கா என்ன செய்யுது? கண்ணை மூடிட்டு செஞ்சுட்டு குளிச்சா இல்லை பார்த்து அந்த எருவு மாட்டுக்கு என்ன புத்தின்னு. கண்ணே, ஆறுயிரே தேனமுதே என் கொஞ்சம் கிளியே என் பாய். தம்பி மசுர கசுர ஊத்து விட. அது அரிதரன் கிடையாது, அப்பா. சரி இல்லை, அரிதரன் நீ எந்த தண்டி பொம்பளை அப்படி போட்டு தடவுறியாடா? பத்தியா நீ மயன்றே அவன் பாரு.
உன் சொலகில் தவிடு உடைக்கலாம்னு இருக்கேன். இங்கே வாடா டேய், எதுவும் செய்யக்கூடாது. ஆயி சரி. லூசு பயில்களா ஆயா கண்ணே. இந்த ஒருத்தர் தானே போகிறாங்க ரூமை சுத்தம் பண்ண போகிறாங்க. எதுக்குடா போகிறாங்க? டோக்கன் வாங்க. நான் உன் வீட்டுக்கு வந்தவனே சமயக்கட்டிலே இருப்பேன். அவன் சமயக்கட்டிலே இருப்பான், நான் பாத்ரூம்லேயே இருப்பேன். நீ வெளியே இருக்க வரும்போது தூக்கி அடிச்சிருவேன் டப்புன்னு. தம்பி இன்னர் வைப்பா. அவன் இந்த இதில் பட்டணம் மறந்துட்டேன். பட்டணம் வைப்பா அன்னமேனே. இன்னர்ரா இன்னர்னா கிரு இல்லை புருன்னு வை. ஏன்னா இந்த பாக்ஸ் படிக்கணும்டா. இவன் யாரா இவன் பாதி தூக்கத்தில் இருப்பான் போல. ஹலோ, இன்னும் ஏத்தனை அவுட்டு போகக்கூடாது. லேசா கரம்பு அள்ளி கூட போடு லேசா, அது மாறிடும். கண்ணே, இந்த பிறவியில் உனக்கு நான் புருஷனாக இல்லாட்டாலும் உன் வீட்டுக்கு நான் பால் பாக்கெட்டு போடுறவனா கூட இருக்கணும். அவன் பால் பாக்கெட்டு போடுறவனா இருப்பேன். அந்த பாலில் நீ போடுற டீயை குடிக்கிறவனா நானாத்தே இருப்பேன். அப்போ புருஷனா வந்துட்டே இல்லை? புருஷன் இல்லை, கள்ள புருஷனை வந்துட்டு போயிடுவேன். நான் பாலையே குடிச்சிருவேன். ஆமாம், நீங்கள் சிந்து மாடு தானே மச்சேன். எப்படி தெரியுமா காதலை பண்ண போகிறேன்? கருப்பு வரப்போகுது. டேய், நான் காதலை பண்ணும்போது அவங்க லேசாக தடவுவாங்க, தொட விடக்கூடாது. ஆ, நாங்கள் காதுல மட்டும்தான் பண்ணுவோம். எதுவும் பண்ணக்கூடாது. தவளை முண்டை. ஏன் பண்ண மாட்டேன் ஐயா, சின்ன பையன் அறிஞ்சாம செய்வேன். தெரியாம நீங்க கண்டிச்சு வைங்க. சத்தம் போட்டு. ஆமாம், கரெக்டாக இருக்கணும். சரி. எப்படி தெரியுமா காதல்? செவ்வரளி தோட்டத்தில் ஒன்னு நினைச்சு செந்துக்கட்டும் பாடுதம்மா இந்த மனசு. செவ்வரளி தோட்டத்தில் ஒன்னு நினைச்சு செந்துக்கட்டும் பாடுதம்மா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்ல, ஆளுங்க அரபும் இல்ல, சுத்தி முத்தி பார்க்கையிலே கருபூச்சாமி வரதும் உள்ளே. செவ்வரளி தோட்டத்தில ஒன்ன நினைச்சு சேர்ந்துக்கிட்டு பாடுதையா இந்த மனசு. மயிரை புடுங்கிருச்சிங்க. வா, என்னங்க? நான் தான் அவங்கள கையை பிடிச்சி ஆடக்கூடாதுன்னு சொன்னேன். நீ ஒரு நான் தொடவே இல்லையானே, நான் தொட்டு ஆனேனா? இல்ல. ஏன்னா ஒல்லியா இருக்கேன், பொய் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவனுக்கு நீர் நல்லா இருக்கும். ஆமா. நான் பொய்யே சொல்ல மாட்டேன். எங்கள் அண்ணன் மைச்சிட்டு மையன் என்னடா தொட்டாங்களப்பா. தொடும்போது என்கிட்ட கத்தி சொல்லு, போடுற ஓட்டும் உங்கள் அப்பனுக்கு அண்டை கட்டிடும். ஏய், என்னடா தொண்டி சவளி கடை பொம்மை மாதிரி நிற்கிறாங்க. அந்த பொம்மை மட்டும் நான் பக்கத்தில் வேணா சிரிக்கும் பாருவேன். இது எதுவுமே பண்ணாது. என்ன பீரோலாம் திறக்கிறாங்க அவங்க. கொஞ்சம் வாடி வைப்பா என்னமேனே. இன்றைக்கு இலை போகிறது, இந்த வயிறு புசு புசுன்னு வருது. பல்லு மட்டும் ஆடுதுனே. கீழே பிடிச்ச அமுக்கு. நீ ஒரு உதுத்த சக்கால்ட்டி மாதிரி. செவ்வரளி தோட்டத்தில ஒன்று நினைச்சு சேர்ந்துக்கிட்டோம் பாடுதையா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்ல, ஆளுங்க அரபும் இல்ல, சுத்தி முத்தி எந்த ஊர்ல ஜவுளி கடை பொம்மை ஜவுளி கடையை பார்த்த மாதிரி நடிச்சு மக்களை பார்த்து கும்பிடு பொம்மை. சிரிக்காம மச்சான். கொளூர் மணிமாமா, கொளூர் மணிமாமா பப்புன்னு பார்த்தது மாதிரி இருக்கு. வர மடுவு கிடச்சா அமுக்கணும் நிற்கிறியா? என்ன கையை அந்த ஆடுதான் ஆடுது, கண்டனமே எதுவும் அடிப்பு கிடிப்பு அடிக்கிறாங்க. விழுந்தாலும் இவன் தாண்டா நடிகை. பார்த்தியா, காலையில் சம்பளம் தர மாட்டேன்னா அவ்வளோதான். என்ன செஞ்சாலும் ஒதுத்துருவாங்க. ஐயா ரீசீட் பல்லு அடிச்சுட்டாங்க. செவ்வரளி தோட்டத்தில் ஒன்று நினைச்சு செந்துக்கிட்டோம் பாடுதையா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆளுங்க அரமும் இல்லை, சுத்த
முத்தி முத்தி பார்க்கையிலே துண்டி போ அடங்குதல்லே. கோபால் பல்பொடி நவீன முறையில் செங்கக்கல்லை அறுத்து எங்களுக்கு கிடைக்கிறது. கோபால் பல்பொடி தித்திக்கும் திகட்டாத பல்பொடி. கோபால் பல்பொடி. இவர் பொங்கலுக்கு சுழரேசு ஓடிக்கிட்டு இருக்காரு. இவர் அவர் முதுகில் படங்கா விழுந்துருச்சு. இப்படி இப்படி சிலை எங்கனையாவது பார்த்த மாட்டா ஏலே. ஊருக்கார கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, 3 மணி வரைக்கும் நான் இப்படியே நிற்க போகிறேன். எவ்வளோ நேரம் நிற்போன்னு பார்ப்போம். உண்மையிலேயே இதே நின்று செத்து போயிட்டாங்கன்னா கொலைக்காட்சி ஆகிப்போம். ஆனால் நீ பொம்மையை கூட விடலையே, பொம்மையை கூட கிளச்சி விட்டு அடிக்க தெரியுறப்போ. கொட்டுகிற அருவிகளே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே பசிக்குது மனசினிலே. கொட்டுகிற அருவிகளே குளிக்கிற குருவி. இப்ப சத்தாண்டா. கொஞ்ச நேரத்துல ஆயிருக்க போறேன், நான் விடவே மாட்டேன். குசை போட்டேண்ணா மாமா, கொள்ளூர் மணி மாமா. என்னதான் ஒன்றையும் கையை ஓடிக்க போறேன். என்ன பண்ணிட்டு இருக்காங்க? போட்டு விட்டான்டா யாரா? ஏன் தூக்குனா டாமி? அதை செய்யக்கூடாது டாமி. 200 ரூபாய் சேர்த்து கொடுப்பேன்னு தூக்குனேன். 200 ரூபாய்க்கு ஐபாஸ்ல கூட்டு போயிருவாங்க போல. உன் டைலாக் எனக்கே புரியலையே. ஊருக்கு எப்படி புரியும்? வாத்தியாரே மாட்டேன். ஒண்ணுக்கு ஒண்ணு உறவிருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும். சொந்த அங்கிட்டு திரும்பிக்கிட்ட எதை வேணாலும் கடிக்கலாம்னு அவர் ஐடியா. அது என்ன நகைச்சுவே சுத்தமா வர மட்டும் இந்த மாதிரி காலித்தனை நல்லா பண்றீங்களா? ஒண்ணுக்கொன்னு உறவு இருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும். சொந்தத்திலும் வளம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும். ஏலே பொம்மைக்கு என்னைக்காவது உதடு துடிக்குமாடா? அங்கே பாரு, சுச்சியை போட்டால் அந்த பொம்மை உங்களுக்கு வணக்கம் சொல்லலாம். இந்த பச்சை சட்டைக்காரங்களை வணக்கம் சொல்ல வைக்கவா? சும்மா கிடையாது, அது அமெரிக்காவிலேருந்து கொண்டு வந்திருக்கேன். உடனே ஷார்ட் போட்டுரும். ஒன்று அந்த அதானே ஒண்ணுக்கொன்னு உறவு இருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும். சொந்தத்திலும் வளம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும். உன்னை விட யாரும் இல்லை, கர்ப்பசாமி வரவில்லை. முத்தி முத்தி பார்க்க இல்லை, என்னமோ பண்ணுது உள்ளே. சுவரடி தோட்டத்தில பொண்ணை நினைச்சு எடிக்கிட்டு பொழைச்சுக்கிருவேன். அவன் வேற தானமா அடிக்கிறேன், நீனும் ஊத்துக்கிட்டு போ பாரு எப்படி நிற்கிறேன் பாரு. இது சைனா சாட்டு. ஆமாம், இது ஒரு சரம் 70 ரூபாய் என்னமோ பாக்கெட்டு. இதே வாவோட சாட்டு, கேரளா. அங்க சாட்டு போட்டுக்கிட்டு இங்க இது பண்றது. சுப்பரண்டி தோட்டத்தில் பொண்ணை நினைச்சு